ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு சன்னா மசாலா வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ணின ஒரு கிரேவி குருமா. இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் அப்படியே ஒரு 1 pot குக்கிங்காக ஈஸியாக அதை செஞ்சிடலாம். சீக்கிரமாக ஏதாவது ஒரு குருமா கிரேவி எல்லாம் செய்யணும்னு விருப்பப்படும் போது இது ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு மெயினாக தேவைப்படுறது நல்ல வெள்ளை கொண்டக்கடலை. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்பீஸ் கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு 8 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ ஊறின கொண்டக்கடலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அப்படியே குக்கர் வச்சு சமைக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துடலாங்க. இப்போ குக்கர் சூடு பண்ணி ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். அடுத்தது தாளிப்புக்கு அந்த எண்ணெயில் சேர்த்த போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அந்த ஹோல் ஸ்பைசஸை அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். இது பொரியட்டும். நம்ம பொரியறதுக்குள்ளே மற்ற பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு நல்லா கொத்தமல்லி இலையை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சாச்சு. இனி வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கலர் மாதிரி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அடுத்தது மசாலா பொடியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அதில் சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ அதை என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது குழம்பு மல்லித்தூள், அதாவது மல்லியோட சீரகமும் மிளகும் சேர்த்து வறுத்து அரைச்சது. வெறும் மல்லித்தூள் இருக்கிறவங்க 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்திக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அது கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்லா வதங்கட்டும். அதில் நம்ம தக்காளியை சேர்த்து விட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். அப்போ சீக்கிரம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருங்க. அடுத்தது ஊறின கொண்டக்கடலையை சேர்த்திக்கலாம். நான் அந்த தண்ணியோடு சேர்த்துறேன். அது நல்ல தண்ணியில் தான் கழுவி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே அந்த சேர்த்து விட்டுறேங்க. இப்போ அடுத்தது இந்த குருமாவுக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும். அந்த சோம்பு கசகசாலாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. இப்போ அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி இருக்கிறேன். நிறையா தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம குக்கரில் சமைக்கிறோம். ஸோ அளவாக தண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு கையளவு நல்லா கொத்தமல்லி இலையை தூவி விட்டு குக்கர் லிட்டு போட்டு வெயிட் வச்சு ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக கமகமன்னு நல்ல ஒரு குருமா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையோட நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு மிதந்து அந்த கொண்டக்கடலை அருமையாக வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா கசகசன்னு நிறையா பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரே குக்கரில் அப்படியே குருமா தாளித்து விட்டு ரெடி பண்ணிடலாம். குயிக்காகவும் நம்மளுக்கு வேலையாகும். ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.